எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? புது வருஷத்துல முதல் வாரமே நீயாடான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். சந்தோஷான்னு பார்த்து சொல்லுங்க. அது புது வருஷத்துல முதல் வாரம் சந்தோஷம் நம்ம சச்சி கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? தெரியாதவங்களுக்கு சொல்றேன், அவன் கிறிஸ்துமஸ்க்கு மட்டும்தான் வருவான். ஆனா இந்த முறை ஆச்சரியமான விதத்துல நார்மல் ஆராதனைக்கு வந்திருக்கான். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். ஆமென். இந்த வசனங்கள்ல ஆண்டவர் எதை குறித்து பேசுறாரு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க யாராவது. இந்த வசனத்துல தேவன் எதை குறித்து பேசுகிறார், எவைகளை பேச சொல்றார்? கட்டளை கட்டளை எடுக்கிற இந்த வார்த்தை கரெக்டா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல தேவன் 10 கட்டளைகளையோ அது கூட இருக்க கட்டளைகளையும் கொடுக்கும்போது இவைகளை நீ பேசி, நீ படுக்கும் போதும் பேசணும், உட்காரும் போதும் பேசணும், எந்திரிக்கும் போதும் பேசணும்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கட்டளைகளை தேவன் எதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணார்? அதை எடுத்து தேவன் எதை வச்சார்? சரியா சொல்றேன். அன்பு சரியான வார்த்தை. ஆனா இன்னும் நான் தெளிவா கேட்கிறேன். அந்த கட்டளைகளை எடுத்து விட்டு தேவன் எதை வைத்தார்? புதிய ஏற்பாட்டுல கிருபை. இன்னும் தெளிவா சொன்னீங்க. அதை விட தெளிவா இன்னொரு வேதத்துல எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. எழுத்தை எடுத்து தேவன் எதை வைத்தார்? இப்ப சொல்லுங்க. ஆவியை வைத்தார். எழுத்தை எடுத்து விட்டு தேவன் ஆவியை வைத்தார். இப்பொழுது மீண்டும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இப்ப கட்டளைகளை குறித்து பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா தேவன் அதை நிறைவேற்றி முடிச்சுட்டார் சிலுவையில. இப்ப ஆவியானவர் நமக்கு வருது. இப்ப நம்ம எதை பேசலாம்? சரியா சொல்லுங்க, தெளிவா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆவியை கொண்டு கட்டளையை எடுத்து போட்டு ஆவியை நிலைவரப்படுத்தி இருக்கிறார் தேவன். இப்ப நம்ம என்ன பேசணும்? படுத்திருக்கிற போதும், உட்கார்ந்து இருக்கிற போதும், விழித்திருக்கிற போதும் என்ன நம்ம பேசணும்? தெளிவா யாராவது சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்களாப்பா? நம்ம சபையில எல்லாருமே நல்ல பேர் வாங்கியிருக்கிறீங்க பைபிள் ஸ்காலருக்கு. அதாவது ஒருத்தர் சரியா சொல்லுங்க. எதை எதை நம்ம பேசணும்? ஆவி சரியா சொன்னீங்க. அந்நிய பாஷையை நம்ம பேச வேண்டும். எப்படி என்றால், அந்நிய பாஷை பேசுகிறவனுடைய ஆவி தான் ஜபிக்கிறது. அவனுடைய ஆத்மா, அதாவது மைண்டு சும்மா தான் இருக்கு. அவனுடைய கருத்து அமைதியாக தான் இருக்கு. ஆவி ஜபிக்கிறது. இன்றைக்குரிய வார்த்தையை உங்களுக்கு என்னன்னா, அந்நிய பாஷையில பேசுறதனுடைய அவசியம். அந்நிய பாஷை ஏன் பேசுறோன்னே சில பேருக்கு தெரியல. இன்னும் சில பேருக்கு பெரிய டவுட் என்னன்னா, என் வாயை நானே மேனிப்புலேட் பண்ற மாதிரி இருக்கு, நானே அதை நினைச்சு பேசுற மாதிரி இருக்கு. பிசாசு வந்து கத்துவாங்க காதுக்கு. தெளிவா சொல்றேன், இது நீயே கிரியேட் பண்ணி பேசுற, சில வார்த்தையில நீயே அப்படியே பேசுற, அது நிறுத்து அப்படின்பாங்க. ஏன்னா பிசாசுக்கு மிகப்பெரிய பயம். புதிய உடன்படிக்கை என்றே டிசைன் பண்ணப்பட்ட ஒன்று இருக்குமானால் அது அந்நிய பாஷை. புக் ஸ்டோர்ஸ், நீங்க புத்தக கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்நிய பாஷையை பேசக்கூடாதுன்ற தலைப்புல புக் எத்தனையோ புக் இருக்கு. அந்நிய பாஷைக்கு விரோதமாக எத்தனையோ மனுஷர்கள் எழுதியிருக்கிறார்கள், பிசாசு எழுதியிருக்கிறாங்க. ஆனா இது எவ்வளவு முக்கியமானதுன்றதை நம்ம பார்த்துட்டோம்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 28:11-12. அடுத்த வசனம். இதுவே நீங்க இளைத்தவனை இளைப்பாறப்படத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவரோட அவர் சொன்னால் கேட்க மாட்டோம் என்றார் என்கிறார். ஆமென். 12வது வசனத்தை இன்னொரு முறை சத்தமா ஒருத்தர் வாசிக்கலாம். இதுவே நீங்க இளைத்தவனை இளைப்பாறப்படத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவரோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது கட்டளைகளின் காலத்துல தேவன் சொல்றாரு மக்களை பார்த்து. என்ன சொல்றாருன்னா, அந்நிய பாஷையில அவர்களோட பேசுவார் அப்படின்றார். பரியாச உதடுகள்னாலும் அந்நிய பாஷைகள்னாலும் அவர்களோட பேசுவார். தீர்க்க தரிசனமா புதிய ஏற்பாட்டுல நடக்க போகிற ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு. அப்படி பேசினா அதுதான் இளைத்தவனுக்குரிய இளைப்பாறுதல். திஸ் இஸ் த ரெஸ்ட். ஹீப்ரூல என்ன இருக்குன்னா, திஸ் இஸ் த மெனுக்கா. மெனுக்கா என்றால் அமர்ந்த நிலை. இதுதான் அவர்களுடைய இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறது.
புதிய ஏற்பாட்டுல வரப்போகிற ஒரு வரத்தை, ஆவியின் வரத்தை தேவன் பழைய ஏற்பாட்டுல சொல்லுகிறார். அதுதான் இது. பழைய ஏற்பாட்டுல எந்த மனுஷனும் அந்நிய பாஷை பேசுனதில்லை. இன்றைக்கு நிறைய பேர் பேசுறதில்ல, சபைக்குள்ள இருக்கிறவங்க. இன்றைக்கு அந்நிய பாஷை எல்லாருக்குமே இல்லைன்னு ப்ரீச் பண்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பைபிள் ஸ்காலர்ஸ் நான் சொல்றவங்க, பைபிளை பல முறை முடிச்சவங்க சொல்றாங்க அந்நிய பாஷை எல்லாருக்கும் உரியதல்ல என்று சொல்றாங்க. அது ஆவியின் வரத்துல ஒண்ணு பிரதர், அதெல்லாம் எல்லாரும் பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றாங்க. பிசாசு உங்களுடைய சுதந்திரத்தை கெடுக்கிறதுக்காக அவன் போட்டிருக்க திட்டம் இதெல்லாம். அந்நிய பாஷை நீங்க எல்லாருமே பேச வேணாம், நீங்க அமைதியா இருக்கலாம். அந்நிய பாஷை என்பது ஒன்றுமே இல்லை. நான் தெளிவா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க உங்க வாயினால கொடுக்குற வவல்ஸ், லெட்டர்ஸ், எழுத்துக்கள். ஏன்னா அவர் எழுத்துக்களை கொடுக்குறாரு, நீங்க அதை பேசுறதுக்கு அவர் அனுமதி. இதுதான் அந்நிய பாஷை. ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்றேன். ஒரு சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கல. ஆனா ஒரு டைம் அந்த பொண்ணோடைய ரூம் வழியா போகும்போது பார்த்தாரு அந்த பொண்ணு ABCDEFGHன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு முட்டி போட்டு குழந்தைங்க எவ்வளோ ரசிக்கிற ஒன்றமா ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவரும் கடந்து போயிட்டாரு. அடுத்த நாள் பார்க்குறாரு, அதே பொண்ணு திரும்பவும் ABCDEFG வரைக்கும் கரெக்டாக சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு படுத்து. இது சரியில்லையே, என்ன இந்த பொண்ணு திரும்ப போடுது, சரி விடுவோம் இந்த டைம் அவங்க அப்பா பார்த்து. 3வது நாள் வராது. 3வது நாளும் அதே மாதிரி ABCDன்னு சொல்லியே அந்த பொண்ணு முடிக்குது ப்ரேயரை. ஆமாம். அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, என்னம்மா 3 நாளாக நானும் பார்க்குறேன் ABCDன்ற, எங்களுக்காக ஜெபிக்க மாட்டியா, இல்லை ஏசப்பாட்டை உனக்கு வேண்டியது கேட்க மாட்டியா கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை அவருக்கு என்ன ஜெபம் பண்ணணும் நல்லா தெரியும், அவருக்கு வேண்டிய லெட்டர்ஸை மட்டும் நான் அவருக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. அவருக்கு வேண்டிய எல்லா லெட்டர்ஸும், ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையும் Z வரைக்கும் 26 லெட்டர்ஸையும் நான் கொடுத்துருவேன். அவருக்கு வேண்டியது என்னவோ அவர் அரேஞ்ச் பண்ணிப்பாரு, அவர் பேசிப்பார். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. குழந்தைங்க இதுல நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, குழந்தைங்க அந்நிய பாஷை பேசுறத தடுக்கிறாங்க நிறைய பேர். நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க உங்களோட பிள்ளைங்களா இருந்தா அவங்க அந்நிய பாஷை பேசலாம். இன்னும் அதிகமா சொல்றேன், திருவுருன்னு எடுக்கலாம். நிறைய பேர் என் கூட ஒத்துக்க மாட்டீங்க, ஐ டோன்ட் கேர், நான் கவலைப்படுறது இல்லை. ஆனா தேவனுடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னா, அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, நீங்க எல்லாருமே அவர் உங்களுக்காக வைத்திருக்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. பெரியவங்களுடைய அதே லிஸ்ட்லே வரேன். அந்நிய பாஷை ஏன் நிறைய பேர் பேச மாட்டீங்கன்ற கேள்விக்குள்ள நான் வரேன். நானே ஏதாவது பேசிட போறேன் பிரதர், ஆண்டவரே என் மூலமா ஜெபிக்காம நானே ஏதாவது வார்த்தைகளை குளறி ஏதாவது பேசிட போறேன்ற பயம். இன்னொன்று பக்கத்துல யாரும் பார்த்து சிரிக்க கூடாதுன்ற தயக்கம். நீங்க தனியா இருக்கும்போது கூட பேசாததுக்கு காரணமே இது என்கிட்டேருந்து வருதா, இல்லை பிசாசு போடுற வார்த்தையா, இல்லை நானே சொந்தமா கிரியேட் பண்ற அந்நிய பாஷையான்ற சந்தேகம் நிறைய பேர். இன்றைக்கு அந்த பொய்யை தேவன் உடைப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்நிய பாஷையை நீங்க பேசும்போது 100% அவர் தான் பேசுறாரு. பிசாசு காதல வந்து கத்துவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த ரெல்ம்ல, அந்த மண்டலத்துல நீங்க போயிட்டீங்கன்னா அங்க அவனால கிரியை செய்ய முடியாதுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அந்நிய பாஷை பேசணும் அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதிலை நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாதவைகளை நீங்க தேவனோட பேசுறீங்க, ரகசியங்கள். இன்றைக்கு ஆண்டவர் வொர்ஷிப் நேரத்துல அருமையா கன்ஃபார்ம் பண்ணாரு. நான் எடுத்திருக்கிற இந்த செய்தியை அப்படியே வொர்ஷிப் நேரத்துல கொண்டு வந்தாரு. யார் கவனிச்சுன்னு தெரியல. சொன்னாங்க, இடையில பாஸ் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டு அம்மா சொன்னாங்க, அவரவர் நீங்க சொந்த விதத்துல தனிப்பட்ட விதத்துல ஆவியில பலப்படுங்க அப்படின்னாரு. உடனே ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, என்ன அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பிரயோஜனம் உண்டாகவே பேசுகிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம். எத்தனாம் வசனம் கரெக்டா பார்த்து வாசிங்க ஒருத்தங்க. 1 கொரிந்தியர் 14. வாசிங்களா? ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இந்த அதிகாரத்தை மொத்தமா வாசிங்கன்னா பவுல் சொல்றது உங்களுக்கு புரியும். சபையில நீங்க அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் குறைச்சிக்கோங்கன்ற மாதிரி அவரோட டோன் அப்படி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, புதுசா ஒருத்தன் வந்தானா அந்நிய பாஷையில் நீங்க பேசும்போது அவன் ஆமேன்னு சொல்லவும் முடியாது, அவனுக்கு ஒன்றும் புரியாது, எல்லாம் பைத்தியக்காரங்களா இருக்காங்க, ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு அவன் போயிடுவான். அப்படின்றதுனால பவுல் இங்க சொல்றாரு. அதே நேரத்துல இன்னும் நல்லா சொல்றேன், நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுடைய பிரயோஜனத்துக்காக நீங்க பேசல, அவர்களுடைய பக்தி விருத்திக்காக நீங்க பேசல, உங்களுடைய சொந்த பக்தி விருத்திக்காக நீங்க பேசுறீங்க.
பாஸ்டர் சொல்றாரு, சிஸ்டர் பேச சொல்றாங்க அந்நிய பாஷை, நான் அதனால பேசுறேன். யாரும் பேசாதீங்க. நீங்க பேசும்போது உங்களுக்கே அது பக்தி இருக்கு. இல்லை நான் பேசும்போது அவங்கள பாதிக்குமா, உங்களை தான் பாதிக்கும். நீங்க பேசுற அந்நிய பாஷை ஆவியானவர் உங்களுக்காக பர்சனலா பேசுறாரு. யோசிச்சு பாருங்க நல்லா. உங்களை விட உங்களை நன்றா அறிந்த ஒருவர் உங்களுக்குள்ளேந்து பேசும்போது உங்களை விட பெர்ஃபெக்ட் பிரேயர்ஸ், பூரணமான ஜபங்களை அவரால் ஏறெடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை விட அவருக்கு உங்களை நல்லா தெரியும். உங்களுக்கே உங்களை நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா சொல்றேன், நான் இதுதான் அப்படின்னு நீங்க சிலர் நினைச்சிருக்கீங்க, சில பேர் தப்பாவும் நினைச்சிருக்கீங்க. உங்களுக்கு இல்லை, உங்களை விட உங்களை நல்லா தெரிந்தவர், உங்களுடைய எல்லா ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறதுனால மனுஷனுடைய ஆவியின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இயக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களாலேயே சில பிரேயர்ஸை கரெக்டாக ஏறெடுக்க முடியாது, கரெக்டாக உங்களால் ஜெபிக்க முடியாது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுடைய பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகிற வழியில் அந்த பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகுமா இல்லையான்றதுலாம் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் அதனால் ஆண்டவரே இன்னைக்கு வரப்போகிற ஆக்சிடென்ட்டை தடுத்து நிறுத்துங்கன்னு உங்களாலேயே என்னால் ஜெபிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜெபிக்கவே முடியாது. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்ச ஒருவர் உங்கள் மூலமாக ஜெபிக்கும் போது அன்னைக்கு காலையில் உங்களையே அறியாமல் நீங்கள் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கீங்க. பாத்திரம் கழுவிட்டு நீங்கள் பேசலாம், துணி துவைத்து கொண்டே பேசலாம். பேசும்போது எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்துக்காக உங்கள் மூலமாக ஆவியானவர் ஜெபிக்க நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் முக்காடை போட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு புரியுது. நல்லா கவனிங்க, இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்கு. அந்நிய பாஷை நீங்கள் பேசினா எங்கே தப்பு பண்ணிடணும், எங்கே நான் ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் விட்டுறணும், நானே எனக்கு வரமே அளிக்கப்படாமல் எனக்கு கிஃப்டே கொடுக்கப்படாமல் நானே பேசிடுவோம், எந்த பயமும் உங்கள் யாருக்கும் வேணாம். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா, நீங்கள் ரசிக்கப்பட்டவங்களா இருந்தா நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம். யாராக இருந்தாலும் பேசலாம். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் வரோம். என்னம்மா நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம். பரியாச உதர்கள்னே அந்த பொண்ணு சிரிச்சு என்ன பிரச்சனை தெரியல. அந்நிய பாஷை எப்பொழுது நீங்கள் பேசிக்கொண்டே இருங்க. நான் ஏதாவது தப்பாக பேசிட போகிறேன், ஆவியானவர் சொல்லும் போது தான் அதை பேசணும், எதுவுமே இல்லை. ஆவியானவர் உங்கள் கூட இசைந்து அசைவாடுகிறார், உங்கள் கூட இசைந்து லீட் ஆகிறார். நீங்கள் பேசும்போது அவர் உங்கள் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி தான் அவர் செயல்படுறாரே தவிர, நீங்கள் பேசாமல் இருக்கும்போது அவரே என்ன தள்ளட்டும், அவரே என்ன ஓட்டட்டும். நான் சின்ன வயசில் நம்பின ஒரு பெரிய ராங் திங்கிங்கு, ஒரு தவறான நம்பிக்கை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா பாஸ்டர்ன்றதுனால நான் சர்ச்சிலெல்லாம் பார்த்துட்ருப்பேன். விசுவாசிகள் கீழே தான் உட்காந்துருப்பேன், கூட சின்ன பசங்க உட்காந்து பார்ப்பேன். சைட்லலாம் பார்ப்பேன், என்னடா அது எல்லாம் ஒர்ஷிப் டைமில் குதிக்கிறாங்க. ஒருத்தர் குதிச்சு அந்த லாஸ்ட்டுக்கே போயிடுவார் பின்னாடி. ஆண்டவருடைய வல்லமை இறங்கிச்சு அந்த லாஸ்ட்டு போகிற நமக்கு அப்படி ஒன்றுமே ஆகலையே, ஆண்டவர் எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுங்கன்னு அழுதுருக்கேன், குழம்பிருக்கேன். ஆண்டவர் எனக்கு தெளிவாக இந்த காலத்தில் டீச் பண்ண விஷயம், இந்த காலத்தில் ரொம்ப முன்னாடியே அவர் டீச் பண்ண விஷயம் என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் நெவர் டிரைவ்ஸ் யூ, ஹி லீட்ஸ் யூ. அவர் உங்களை ஓட்ட மாட்டார், தள்ளு போ. இசைந்து உங்கள் கூட இசைந்து தேவனோடு ஒரே ஆவியாக இருக்கிறோன்னு வேதம் சொல்லுது. எப்படி? ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாமல் அவர் செயல்பட போகிறது, நீங்கள் அவரோடு ஒன்று இணையாமல் அவர் செயல்பட போகிறது. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். இப்படி யாராவது அப்படியே குதிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் ஷாக் அடிச்ச மாதிரி, எனக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஷாக் அடிச்சது, இறங்குச்சு. இதனால் இன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சொல்கிறேன், நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்களால் நிறுத்த முடியும், எப்போ நினைத்தாலும் நிறுத்த முடியும். நீங்களே அதை ஸ்டார்ட் பண்ணவும் முடியும். ஏன்னா ஆவியானவர் உங்களுடைய கோஆப்ரேஷன் எதிர்பார்க்க. என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஷாக் அடிச்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சந்தேகப்படுங்க உங்களுடைய ரட்சிப்பை. ஏன்னா அசுத்த ஆவி தான் டிரைவ் பண்ணுவான். ஒரு மனுஷனை அலை கழித்து தள்ளி புரட்டி போடுறதுலாம் அசுத்த ஆவிகள் பண்ணுற வேலை. எத்தனை சபைகளை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பாம்பின் ஆவின் ரெண்டு கையும் தூக்கிட்டு பாம்பு மாதிரியே வளைஞ்சு கழித்து பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாருமே இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத பிரதர்ன்னு சொல்லிட்டு மாதிரி தெரியும். உங்களை பார்த்தா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இப்படிப்பட்ட சபைகளில் ஆடுகிற அந்த மாதிரி ஆட்டம்? நம்ம சபைகளில் நிறைய பேர் ஆடி இருப்பாங்க பல வருஷங்களில். இந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டேஜ் பக்கத்தில் இருந்தவங்க லாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியே இந்த பாம்பு மாதிரியே பண்ணுறது. இன்னும் சில பேர் குதிச்சு பேக் ஜம்ப், சும்மா இருக்கும்போது கூட அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒருத்தர் முட்டி போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தேன், முட்டிலேருந்து ஜம்ப் பண்ணுறாரு ஒருத்தர். இது எல்லாமே ஆவியானவரிடத்துலேருந்து வந்தது தான் யாருமே நீங்கள் சொல்ல முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் இல்லை, ஷாக் அடித்த மாதிரி இருந்தது, என்னை ஒருத்தர் தள்ளினாரு, என்னை ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணார். ஆவியானவருடைய கேரக்டரே அவர் ஒரு புறாவை போல. நீங்கள் அவரை தள்ளலாம், அவர் உங்களை தள்ள மாட்டார்.
நீங்க வேணா அவர் லீடிங்க்கு இசையாம வேற ஒரு பாதையில போகலாம். அவருடைய பாதையில நீங்க நடக்காம, ஆவியானவர் நடத்துற பாதையில நடக்காம நம்ம வேணா விலகி போகலாம். அவர் உங்களை விலகி போவதே இல்லை. ஹல்லேலூயா. உங்களை அவர் நடத்துவார். ஒருவேளை வழி தவறி போயிருந்தா ஆவியானவர் திரும்பவும் அவருடைய காத்தினால உங்களை கொண்டு வர முடியும். எந்த அடியும் கொடுத்தல்ல, எந்த தண்டனையும் கொடுத்தல்ல. அவருடைய அன்பு எவ்வளவு பெருசா உங்க வாழ்க்கையில இருக்குதுன்றத காமிச்சு உங்களை கொண்டு வர முடியும் ஆவியானவரோட. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 28:12. ஏசாயா 28வது அதிகாரம் 12வது வசனம். ஆமென். எதுவே இளைப்பாறுதல்? அந்நிய பாஷை பேசுகிறது இளைப்பாறுதல். நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளில தள்ளுறீங்க, உங்களுடைய கவலைகள் எல்லாம் புறக்கணிக்கிறீங்க. இதுவே இளைத்தவனுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல். தேவன் வைத்திருக்கிற வழி இதுதான். நீங்க அந்நிய பாஷை பேசணுன்றது அவருடைய சுத்தம். அது இல்லை, நான் எங்க தவறிட போறேன், நான் அந்த அளவுக்குலாம் இல்லை, அபிஷேகம் பெற்றனானே எனக்கு சந்தேகமா இருக்குன்னா தயவு செஞ்சு ஒன்றை மட்டும் சரி பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ரட்சகர் என்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்க? கரங்களை உயர்த்தி காமிக்கலாம். முக்காவாசி பேர் ஏற்றுக்கொள்ள. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டீங்க? ஹல்லேலூயா. அவரை நீங்க விசுவாசிக்க ஆரம்பித்ததுலேருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உலாவதுக்கு உங்களுக்குள்ள வந்துட்டார். இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரை அடைத்து வைத்துல அவரை ரிலீஸ் பண்ணி அவருடைய வார்த்தைகளை உங்க வாய் வழியா நீங்க அறிக்கைட்டு அந்த அந்நிய பாஷைகளை பேசி பேசி உங்களுடைய பலனை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நான் சொல்றேன். ஒரு தீர்வு இந்த வேதத்துல என்னால் சொல்ல முடியுமானால் அந்நிய பாஷை பேசுங்க. ஏன்னா நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்களை அறியாமே நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. உங்களுடைய வரங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, எல்லாருக்காகவும் உங்களை அறியாமே நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாது. நான் ப்ரே யோசிச்சு பாருங்க. முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள், ஒரு வேளை உங்க பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வழியில ஆக்சிடென்ட் ஆகும் அந்த பஸ்ஸுக்குனா நீங்க முதல்ல அனுப்புவீங்களா ஸ்கூலுக்கு? அனுப்பவே மாட்டேன். இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் காமிச்சார். ஆண்டவருக்கு அது தேவையில்லை. சத்துருடைய ஆயுதங்களிலிருந்து உங்களை விடுவித்து காப்பது தான் அவருடைய வேலை. ஆயுதம் உருவாக்கப்படாம காப்பதில்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படாதுன்னு வேதம் சொல்ல, உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காது. அதனால உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், சேஃபா எங்கனாலும் போங்க. ஆவியானவர் ரிலீவ் பண்றாரு. ஆக்சிடென்ட்டா பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் அதுலேருந்து உங்களை விலக்கி தப்பி வைத்து காத்து கொள்வார். நேற்றைய தினத்துல நானும் அப்பாவும் போயிட்டு இருக்கு. வழியில ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், சைட்லேருந்து ஒரு வண்டி போட்டுச்சு. இது காலையிலேயே எங்களுக்கு ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கிளம்பிருக்கவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் செய்ய நினைச்சதை அவர் செஞ்சார். ஹல்லேலூயா. தேவன் மிகவும் நல்லவர். அந்த நேரத்துல பிசாசு உங்க தலையை போட பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் அந்த நேரத்துல உங்களை விடுவித்ததுனால அவருடைய அன்பை அவர் நிரூபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் சந்தேகப்படுறோம், என்ன இது, ஏன் இப்படி நடந்துச்சு, சரியா ஜெபிக்கலையா, சரியா பைபிள் வாசிக்கலையா? தேவனுடைய திட்டம், தேவனுடைய செயல்பாடு உங்க மேல. பாம்பு கொத்துறவனே யோசிச்சிருக்கலாம் பவுல், இத்தனை பேருக்கு முன்னாடி மானமே போச்சு, இப்போ பார்க்க போறோன்னே என்ன பண்றேன் எல்லாம் யோசிக்கலாம். எனக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு அவருக்கு சுகம் அளிக்கிற அபிஷேகத்தினால் நிறைந்த பவுல் தன்னுடைய சரீரத்துல எத்தனையோ முறை செத்துருக்க வேண்டியது. அப்படிப்பட்ட பவுல் அதை அசால்ட்டா உதறி போறோம். பிசாசு உங்களுக்கு விரோதமா ஆயுதங்களை உருவாக்குவோம், உங்களை அட்டாக்கும் பண்ணும், உங்கள்ட்ட இந்த ரத்தமும் வரும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரோ அதனால அதே பெரிய சாட்சியா மாற்றிடுவார் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இப்பொழுது எபிரேயர் 3வது அதிகாரம் 19வது 18வது 19வது வசனத்தை வாசிக்கலாம். அதுலேயும் கையை வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 28:11 எபிரேயர் 3:18. இன்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம்.
அடுத்த அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்கு. என்ன வாக்கு தத்துவம்னு நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் இப்ப நம்ம வாசித்தோம் பாருங்க, அந்நிய பாஷையினாலே அவர் வடிக்கும். அந்த வாக்கு தத்துவம் நமக்கு அந்த வாக்கு தத்துவம் உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். புதிய ஏற்பாட்டில் பயமுடுத்துற ஒரே வசனம் எது நான் சொல்றேன், இதுதான், பயந்திருக்க கடவோம். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்க கூடாமல் போகாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆவியானவரை வெளியே ரிலீஸ் பண்ணாதபடிக்கு நம்ம என்ன சொல்றது, பண்ணாதபடி பிசாசுடைய பிளான்ஸ் அது அப்படி ஆகாதபடிக்கு ஆவியானவர் எப்போதும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். யார் அந்த தண்ணீர்? ஆவியானவர். ஆராய் உங்கள்கிட்ட வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், நிற்காது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கப்படுவோம். அதே இதுல 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஜாக்கிரதையா இருக்க கடவுள். அப்பதான் பயந்திருக்க கடவுள்னு வாசிச்சோம். இங்க ஜாக்கிரதையா இருக்க கடவுள். இது இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா, let us labor to rest. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதுக்கு நாம வேலை செய்யணுமா? எத்தனை பேர் இருக்குது? வேலை என்ன வேலை செய்யறோம்னா, வேலை செய்யாமல் இருக்க ஒரு வேலை செய்யணும். ஏன்னா அடுத்த வசனம் அதுதான் சொல்லுது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். அதனால உங்க வேலையை விடணும்னு நான் சொல்ல, உங்களுடைய வீட்டு வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்ல. நீங்க செய்யும் போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உங்க மைண்ட்ல இருக்கக்கூடாது, ஒரு கவலையும் இது நான் கரெக்டாக செய்யணுமே டிமாண்ட் கான்சியன்ஸே உங்க மைண்ட்ல இருக்கக்கூடாது. சப்ளை இதை என் மூலமா தேவன் செய்யறாரு, நான் அப்போ இங்கே நிற்கிறேன், என் மூலமா தேவன் செய்யறேன், நான் அப்போ இங்கே நிற்பேன், அவ்வளவுதான். கிருபை என் மூலமா எல்லாத்தையும் செய்திருக்கேன். ஆகிலும் நான் அல்ல, தேவனுடைய கிருபையே அப்படி செய்ததுன்னு பவுல் சொல்றார். இவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, தேவனுடைய கிருபையே அப்படி செய்தேன். இப்போனா என்ன அர்த்தம்? நீங்க தேவனுடைய கிருபையை சார்ந்து இளைப்பாறுதலுக்குள்ளேயே இருந்து எல்லாவற்றையும் நீங்க செய்வீங்கன்னா, உங்களை சுற்றி உள்ளவங்க பாருங்க, நைட்டும் பகலும் வேலை செய்வாங்க, ஆனா நீங்க பகல் மட்டும் வேலை செய்வீங்க, அவனை விட ஓவர் டேக் பண்ணுவீங்க, எல்லாரை விட அதிகமா நீங்க பிரயாசப்படுவீங்க. ஆனா அதுவும் நான் இல்லை, தேவனுடைய கிருபையை அப்படி செய்தது என்றால், அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த பலன், அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படியே உங்களுக்குள்ள முடிவுலையும் இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் ஓடுவார்கள், ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க, கழுகுக்கு சமானமாய் கழுகு போல உயிரை எழும்புவாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. அதுதான் அவருடைய இளைப்பாறுதல். நம்ம என்ன நினைக்கிறோம்? கடின உழைப்பே வெற்றிக்கு காரணம். கடினமா நம்ம உழைக்க தான் நம்ம பேங்க்ல பணம் சேரும், அப்புறம் தான் நம்ம நல்ல வாழ்க்கை வாழலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு உழைப்பை தேவன் கொடுத்தாரு, உண்மைதான். கடினமா உழைப்பீங்க, உண்மைதான். ஆனா அந்த உழைப்புல வேர்வை சிந்துற அளவுக்கு, அதாவது ஏதேனும் தோட்டத்துல கொடுக்கப்பட்ட சாப்பிட்டு பேசுறேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இது நான் செஞ்சு அவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள செய்யணும்னு உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி, நடுராத்திரியும் நடுப்பகலும் உங்களுக்கு வித்தியாசமே இல்லாதது போல நடுராத்திரிலையும் அப்படி நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களை நீங்களே அஃபெக்ட் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா, ரொம்ப லீனா பிரச்சனை. சிலரோட முகத்தை பார்த்தாலே தெரியும், கருவாலையும் 2 கருவிலையும் முகத்திலே இந்த டயர்ட்னஸ் தெரியும். வயசு 25 ஆனா 40 வயசு மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் ரெஸ்ட்ஃபுல்லா எந்த ஒர்க்கையும் செய்யல, இளைப்பாறுதலோடு எந்த ஒர்க்கையும் அவங்க செய்யல. தேவன் அருளுகிற இளைப்பாறுதலோடு எதையும் நீங்க செய்யலைன்னா நம்ம நிலைமை அப்படிதான் ஆகும். தேவன் இளைப்பாறுதல் உங்க ஆவிக்கு மட்டும் இல்லை, தண்ணி வாசி உங்களுடைய சரீரத்துக்கும் சேர்த்து. ஏன்னா அதுதான் நான் அதை வாசித்தோம், இளைப்படைந்தவனுக்குரிய இளைப்பாறுதல் இதுதான் வாசித்தோம். இங்கே நம்ம அதை தான் வாசிக்கிறோம் எபிரேயர் 4வது அதிகாரத்தில். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு திருத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. அவருடைய இளைப்பாறுதல், இது என்ன இளைப்பாறுதல்? கரெக்டாக சொல்லுங்க, எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் செக் பண்ணுறேன். இது என்ன இளைப்பாறுதல்? இதுவே இளைப்பாறுதல் தேவன் எங்க சொன்னார்? இதுக்குள்ளாடி பரியாசூதர்கள் அந்நிய பாஷையை குறித்து சொல்லும்போது இதுவே இளைப்பாறுதல். அந்நிய பாஷை பேசுறதா உங்களுடைய இளைப்பாறுதல். உங்களை அறியாமே நீங்க பேசுவீங்க. உங்களால் விட முடியாத பழக்கங்கள் இருந்ததுன்னா இந்த பேசிட்டே இருங்க, அந்நிய பாஷையை ரிலீஸ் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது ஒரு பாவம் செஞ்ச உடனே இதுக்கு நான் தகுதி இல்லை, அந்நிய பாஷை நான் பேசுற அளவுக்கு பரிசுத்தமானவ இல்லை, விசுவாசனுடைய தந்திரம்.
இதுக்கு நீ தகுதி இல்லை, நீயே கிரியேட் பண்ற, வாயில நீயே சொல்ற, வளர்ற, இது அந்நிய பாஷையே இல்லைன்னு உங்க காதுல வந்து கத்துறோம். நிச்சயமா உங்களுடைய வெற்றிக்கு தடையா இருக்கும். அது பிசாசுடைய வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையில சமாதானமே இருக்காது. உண்மையை சொல்றேன். ஏன்னா நீங்க அந்நிய பாஷையை பேசும்போது தான் அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அதனால வேலை செய்யும் போதும் அந்நிய பாஷை பேசிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ஒர்க்கா, என்ன ஒர்க்காலும் பரவாயில்ல, பாத்ரூம்ல இருக்க இப்ப பேசக்கூடாதுலாம் இல்லை, பாத்ரூம்ல இருக்கும்போது நீங்க அந்நிய பாஷை பேசுங்க. சில பேருக்கு அந்த ரிலீஜியஸ் திங்கிங் இருக்கும். பாத்ரூம்ல இருக்கும், இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த ஜபமும் ஏறக்கூடாது, எதுவும் ஆண்டவர் சம்மந்தமாக சமூகத்தில் பேசிடக்கூடாது, அவரை பற்றி நினைக்கவே கூடாது, குளிக்கிறோம் வெளில வரோம். நீங்கள் பாத்ரூமில் இருக்கும்போது அவர் உங்கள் கூட இருக்கார். அதனால் நீங்கள் எப்பொழுதும் அவர்கிட்ட பேசலாம், அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குங்க? இந்த அளவுக்குலாம் இந்த தேவன் நல்லவராங்க? இதை விட ரொம்ப நல்லவர், மிகவும் நல்லவர். உங்களுக்காக ஏகப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். இன்னொரு பெரிய ஒரு விஷயத்தை பற்றி தியானிக்கலாம். யூதா 20வது வசனம் 21வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கவனிங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய அன்பிலே உங்களை காக்கும். பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காக்கும். நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணும்போது, அதாவது அந்நிய பாஷையை பேசும்போது, அவர் உங்களை நேசிக்கிற உணர்வு உங்க இருதயத்தில் நிரப்பும். அதுதான் எல்லாவற்றுக்கும் காரணமே. நான் சொல்றேன், அவர் என்னை நேசிக்கிறாரா இல்லையான்ற சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த தெளிவு உங்களுக்குள்ள இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில பர்சனலா சொல்றேன், தெளிவான சில முடிவுகளை நான் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி அந்நிய பாஷையை நான் பேசுகிறேன். அதனாலதான் தெளிவான முடிவுகள் என்கிட்ட வரும். அதே தான் இங்க பார்க்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. தேவனுடைய அன்பு, நிறைய பேர் தேவனுக்கு நேராக செல்லுகிற அன்பு, நீங்க அவரை நேசிக்கணும். வசனம் தெளிவா சொல்றது, அவரோட அன்பு. அவர் உங்களை நேசிக்கிற அன்புல நீங்க காத்து கொண்டு உங்க இருதயத்தை நிரப்பிக் கொள்ளும் போது, அவர் என்னை நேசிக்கிறார் என்ற அறிவு இருக்கும்போது நான் எல்லாத்தையும் கேட்பேன். தாவீதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஹீப்ருல தாவீது அப்படின்ற வார்த்தை பில்லவட்னா நேசத்துக்குரியவன் அர்த்தம். அந்த உணர்வு அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அத்தனை ஆயிரங்கள் சும்மா இருக்கும்போது தேவன் என்ன நேசிக்கிறாரான்னு போய் நின்னா அந்த விசுவாசத்தை தேவன் கைவிட்டார், போட்டார் கோலியாத்து. கோலியாத்துக்கு முன்னாடி நீங்க நின்னாலும் சரி, அவர் என்ன நேசிக்கிறார்ன்ற உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா போதும், நீங்க அதை ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த உணர்வை நீங்க காத்து கொள்றதுக்கு என்ன பண்ணும்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து. தேவனுடைய அன்புல உங்களை காத்துக்கொள்றது ரொம்ப முக்கியம். நான் திரும்ப சொல்லுவேன், என்னோட வாழ்க்கையில நான் ஸ்ட்ரகிள் பண்ண ரொம்ப ஏரியாலாம் இருக்கான். அவர் என்னை நேசிக்கிறார்ன்ற உணர்வில் என்னை காத்துக்கொள்ளும் போது என்னுடைய செல்ஃப் எஸ்டீம் ஒரே லெவலில் அன்ஷேக்கபிளா. செல்ஃப் எஸ்டீம் என்னன்னா, இவங்க பெரியவங்க நம்மளோட, இவங்க நம்மளோட பெரியவங்க, இவங்க நம்மளோட சின்னவங்க, இன்ஃபீரியர் தாட்ஸ், பிரைட்ஃபுல் தாட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் அடிப்படும். அவர் உங்களை நேசிக்கிறார்ன்ற உணர்வு உங்களோட இருக்கும்போது, நான் இவங்களோட பெரியவன், நான் இவங்களோட சின்னவன், ஐயோ அவங்க அங்கே இருக்காங்க, உங்களை அவர் நேசிக்கிறாருன்னு நீங்க தெரியும் போது பெரியவங்களே தயக்கப்படுற விஷயத்தை நீங்க செய்வீங்க. போல்டா இருக்கு, தைரியம் உங்களுக்கு உண்டாகும். அதுதான் எபிரேயர் 4வது, இப்போ நம்ம வாசித்த அதிகாரத்துல வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4:16 நானே வாசிக்கிறேன். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்படுவோம். அது தைரியமான்ற வார்த்தை மட்டும் அல்ல, தைரியமாய் கிருபாசன தண்டையில் நாம் சேரும். எதுக்காக? கிருபையை அடையும். எந்த நேரத்தில் கிருபை நமக்கு? நம்முடைய வீக்னஸ் வெளிப்படுது, நம்முடைய பலவீன நேரத்தில் கிருபை, அவருடைய கிருபை பூர்ணமாக விளங்கும்னு அவர் சொன்னார். ஆனால் பிசாசனுடைய தந்திரம் என்ன? நீ இப்போ பலவீனமாக இருக்கப்போ அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, இப்போ போனீங்கன்னா அவனை மதிக்க மாட்டார். அவர் மேலே டிஸப்பாயிண்டடாக இருக்காரு, மேலே துக்கமாக இருக்காரு, உன் மேலே பிடிச்சிருக்காரு அப்படின்றத பிசாசு மைண்டில் போட்டு அந்த தைரியத்தை எடுத்துருவான். இப்போ தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டைக்குள்ளே நீங்கள் போய் கிருபையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுவேன்? அப்படின்னா ஆவியானவர் துக்கப்படுவார்ன்ற வசனம் இருக்கேப்பா பைபிளில் நீங்கள் கேட்டீங்கன்னா உண்மைதான். ஆவியானவர் துக்கப்படுவார்.
நம்முடைய பாவங்கள் வெளிப்படும். ஏன்னு நான் சொல்றேன், என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அங்கே ஒரு பிரதர் இருக்காரு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, கேன்சர், குணமாக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ரொம்ப கிரீவ் ஆகுறேன், ரொம்ப துக்கப்படுறேன். ஏன்? அந்த பிரதர் எனக்கு நேராக என்ன செஞ்சாருன்றதுனால நான் துக்கப்படல, அந்த வியாதி இந்த பிரதரை என்ன செஞ்சதுன்றதுனால நான் துக்கப்படுறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பாவத்தை எனக்கு விரோதமாக செஞ்சுட்டே இப்போ நான் உன் மேலே டிஸப்பாயிண்டடாக இருக்கேன், உன் மேலே கோச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்படி இல்லை. பாவம் உங்களுக்கு என்ன செய்தோ, உங்களை எந்த விதத்தை டேமேஜ் பண்ணுதோ, அதனால தேவன் துக்கப்படுறாரு. நான் சொல்றது புரியுதா? தேவனோட என்கிட்ட தெளிவாக பேசுறாரு நைட் இந்த வார்த்தை இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறாருன்றப்ப நானும் சின்ன வயசுல என்ன நினைச்சிருந்தேன்னா, நம்ம பாவம் செய்யும் போது அவரை துக்கப்படுறோம், அவரை வேதனைப்படுத்துறோம், காயப்படுத்துறோம். எப்படி பண்ணிட்டியடா, ஒன்று நம்புறடா அப்படி அவர் யோசிக்கிற விதமாக நாம் நினைக்கிறதா நம்முடைய தீர்ப்பு இருக்கு. அதனாலேயே அவர் சமூகத்தில் நம்ம போறதில்லை. தைரியம் போச்சு, தைரியமாக கிருபாசனத்தில் போற அந்த சாப்டரே க்ளோஸ், போறதே இல்லை. நான் தான் எப்படி இருக்கேன், நான் ஏன் தத்துக்கு போறேன், ஜெபம் பண்றேன், பண்ணல, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறோம். விசாஸ் அதை எடுத்துட்டான். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பாவம் நமக்கு நேராக என்ன டேமேஜை கொண்டு வருதோ அதை நினைச்சு துக்கப்படுறாரு. ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு வருவோம். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்படவும். இன்றைக்கு நான் மிகவும் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். ஆல்ரெடி 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ நான் எல்லாரையும் எலும்பு சொல்ல போகிறேன் கொஞ்ச நேரத்தில். எல்லாரும் அந்நிய பாஷை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசலைன்னா எனக்கு கவலை இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கார், நீங்கள் பேசணும். இல்லை நான் ஏதாவது குளறிட போகிறேன், நான் என் வாயிலே ஏதாவது பேசிட போகிறேன். உங்களுடைய சோல் இஸ் ரெல்ம் அப்படி தான் சொல்லுவோம், உங்களுடைய மைண்ட் அப்படி தான் உங்களுக்கு நேராக சொல்லும். விசுவாசம் அதே தான் சொல்லுவோம். நீ ஏன் ஒன்று க்ரியேட் பண்ணி பேசாத, அவர் பேசுவோம், அவர் குடும்ப வார்த்தை இல்லை, இப்போ வாயில் வார்த்தை பேசுவோம். சில பேர் பேசுகிறத நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா நீங்கள் என்னப்பா அப்படி சொல்கிறாரு கேட்டுருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அந்த வவல்ஸ் அப்படியே பேசுங்க. ஷிக்தாரா பலாரா தாக்கா ஷேரியா பலாரா, திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் உங்கள்கிட்ட வரும்போது ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்கள்கிட்ட பாய்ந்து கொண்டு இருக்கும். உங்களுடைய சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது, உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் குறையாது. தேவனுடைய அன்புக்குள்ள உங்களை நீங்கள் காத்துக்கொள்வீங்க. அதனால கோலியாத்தா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்னை நேசிக்கிறார், அதனால மனுஷன் என்ன நேசிக்கலைன்ற கவலை எனக்குள்ள துளி கூட இருக்காது. அது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், இவர் நம்மளை மதிக்கலையே, இவர் நம்மளை நேசிக்கலையே. சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம். ஆஹா, இந்த மாஸ்டர் நம்மளை அந்த அளவுக்கு பார்க்கலையே, இந்த பிரதர் நம்மளை மதிக்கலையே, அந்த அங்கிள் நம்மளை அந்த அளவுக்கு நேசிக்கிற மாதிரி தெரியல, நம்ம தான் அவரை நேசிக்கணும், நம்ம தான் அவருக்காக இதெல்லாம் செய்கிறோம், நம்மளை நேசிக்காக. நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ்குள்ளேயே சொல்கிறேன், உங்களுடைய சொந்தங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களை துளி கூட நேசிக்கிறாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள எப்போ உடையுதோ அப்போ தான் தேவனை நேசிக்கிறாருன்றதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ தான் அவங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ என்னப்பா சொல்கிற, அப்பா அம்மாவோட அன்பு வேணாமா? அப்பா அம்மாவோட அன்பு வர வரைக்கும் வரட்டும், வேணாம்லாம் சொல்லுவேன். ஆனால் அது உங்களுடைய சோர்ஸு, அது உங்களுடைய இதுதான் என்கிட்ட வருது. அவங்க என்னை நேசிக்கிறவங்க நான் கரெக்டாக இருப்பேன். இப்போ ஏதாவது கோச்சிக்கிட்டாங்களா, நானும் சோகத்தில் போயிடுவேன், சுய பரிதாபத்துக்குள்ளே போயிடுவேன். தேவன் என்னை எப்பொழுதும் கான்ஸ்டண்ட்டாக நேசிக்கிறார்ன்ற உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நேசிக்காமல் கைவிட்டுருக்கலாம், உங்களுடைய சொந்தங்களில் யாராக வேணால் அப்படி இருந்துருக்கலாம். அவங்க என்னை நேசிக்கலையே, நான் அந்தளவுக்கு இல்லையோ, அந்த ஈஸியை கான்செப்ட். தேவன் உங்களை எப்பொழுதும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாகி. இப்பொழுது சோதனைக்காரன் வரான், பிசாசு வரான். அல்லாஹ் கவனிங்க, இப்பதான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு சீக்கிரட்டா சொல்றார், ஒரு கீயை சொல்றார். இவர் என்னுடைய நேசகுமாரன்னு வானம் பொழந்து சத்தம் கேட்குது எல்லாருக்கும், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆனா பிசாசு என்ன சொல்றான்,
நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ புதியும். 6வது வசனத்துல என்னத்தை விட்டான்? என்ன வேர்டு அவன் விட்டான்? கரெக்டா யாராவது சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. இவருடைய நேசகுமாரன். நேசன்ற வார்த்தையை கட் பண்ணிட்டான். ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும், இவரை திரும்பவும் நீ தேவனுடைய நேசகுமாரனால இவருக்கு ஞாபகப்படுத்திடுவான். இது இவனுக்கே அப்பாயிரம் நல்லா தெரிஞ்சதுனால பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனால், தேவனுடைய குமாரனானால். அதோட நிறுத்திட்டான். நான் சொல்றேன், நேசகுமாரன், தேவனுடைய நேசகுமாரன்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிசாசனுடைய டெம்டேஷன்ஸ் உங்க மேல சமைச்சிடாங்க. பிசாசனுடைய சோதனைகள் உங்கள் மேல வெற்றி கொள்ளாது, வெற்றியே வராது. பிசாசனுடைய சோதனை. ஏன்னா இப்பதான் பிதா சொல்றாரு முந்தின வசனத்துல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. இப்ப இன்னொருத்தன் வரான் 40 நாள் கழிச்சு வந்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரன். இல்லப்பா தம்பி, நீ மிஸ் பண்ண, நான் தேவனுடைய குமாரன் இல்லை, நான் தேவனுடைய நேசகுமாரன். எத்தனை பேருக்கு இந்த உணர்வு? அல்லேலூயா. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். உங்களை தேவன் தனிப்பட்ட விதத்துல நேசிக்கிறான்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? இல்லை, என்னை விட வயசுல கம்மியானவங்க, நான் எனக்கு வயசாகிடுச்சு, கம்மியானவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் மேலே வரட்டும், நான் அவ்வளோதான், என்னோட டைம் பீரியட் நான் கிளம்புறேன். உங்களை தேவன் நேசிக்கிறான்ற உணர்வு இருக்கும்போது 80 வயசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவருக்காக நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களை செய்வீங்க, அவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வீங்க. 80 வயசுல தான் ஒருத்தருக்கு லைஃபே ஸ்டார்ட் போச்சு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தால் அட்ரஸே இல்லை. 80 வயசுல கொண்டு வந்தார், பயங்கரமான காரியங்களை தேவன் செய்து முடித்தார். உங்களுக்கு வயசு ரொம்ப சின்னதாக இருக்கலாம், இல்லை எனக்கு 17 வயசு தான் ஆகுது, என்ன பண்ணுது? அவங்களோட தீமோத்தேயுக்கு 17 வயசு தான். பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க, தீமோத்தேயுக்கு அவ்வளோ பெருசாக டீட்டெயில்டாக லெட்டர் எழுதுறாரு. என்ன அது? சின்ன பையன் தான், 17 வயசு தான். அதே மாதிரி தாவீதுக்கு அவனோட டீனேஜில் தான் கோலியாத் அடிச்சாங்க சொல்கிறாங்க பைபிள் ஸ்காலர். அவங்களுடைய சின்ன வயசு தேவன் பார்க்கறது இல்லை. இங்கே இருக்கிற ஜாக்கை, இங்கே இருக்கிற வயசானவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் தேவன் பார்க்கணும். நீ வளரணும் பாருங்க. வளர்ற காரியம் ஒன்று இருக்குது, அவர் எல்லாத்தையும் கொண்டு வருவார், உருவாக்குவார், அது வேறு. ஆனால் அவர் பார்க்குற விதம் என்பது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். அல்லேலூயா. உங்களை தேவன் மிகவும் நேசிக்கிறார். ஒவ்வொருவேளை உங்களை நீங்களே தட்டி கழித்து கொண்டிருக்கலாம். நான் அந்த அளவுக்குலாம் இல்லை, நான் எந்த பேசுகிறேன், இந்த போல்ட்னஸ்லாம் நமக்கு இல்லை, இந்த தைரியம்லாம் நமக்கு இல்லை. தேவன் உங்களை நேசிக்கிறார்ன்ற உணர்வு, அதாவது தேவன் உங்களை தனிப்பட்ட விதத்தில் நேசிக்கிறார்ன்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும்போது எல்லா தைரியமும் காணாகும். பூரண அன்பு பயத்தை புறம்பெற்றலும். எந்த மனுஷனுக்கும் பயப்படுற பயத்தை எடுத்துரும். பூரண அன்புனா நான் தேவனை பூரணமாக நேசிக்கிற அன்பு இல்லை. இங்கிலீஷில் பெர்ஃபெக்ட் லவ். நீங்கள் யாராவது பெர்ஃபெக்டாக தேவனை லவ் பண்ணுறீங்களா? பெர்ஃபெக்டாக நீங்கள் யாராவது தேவனை நேசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நான் நேசிக்கல பெர்ஃபெக்டாக தேவன். நீங்கள் யாராவது நேசிக்கிறீங்களா? இருக்கிற யாரும் பெர்ஃபெக்டாக 100% முழு பலத்தோடு முழு இதயத்தோடு அவர் நேசிக்கணும் யாரும் சொல்ல முடியாது. பூரண அன்பு, பெர்ஃபெக்ட் லவ்ன்றது நாட் அவர் லவ் ஃபார் காட், இட்ஸ் காட்ஸ் லவ் ஃபார் அஸ். அது தேவன் நம்மளை நேசிக்கிற அன்பு. நாம தேவனை நேசிக்கிற அன்பு பூரண அன்பு இல்லை. அவர் என்ன நேசிக்கிற அன்பு பூரணமானது, பூரண அன்பு அவருடையது. அதனாலதான் எனக்கு பயம்லாம் இல்லாம போகுது. பூரண அன்பு பயத்தை புறம்பேற்றாலும். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுனதுல அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ் அது புரியுது? நிறைய நல்லா எல்லாருமே புரிஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே எல்லாரும் எழுந்துட்டு இருப்போம். எழுந்து நின்று நம்ம கண்களை மூடி சில நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதை குறித்து யோசிக்க வேணாம். உங்களுடைய வாயில ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஒரு ஷிப்ல அம்மா சொன்னாங்க, புதிய வார்த்தைகள்ன்ற வார்த்தை அவங்க வாயிலிருந்து தவறுதெல்லாம் வந்துச்சா இல்லையான்னு தெரியாது. ஆவியானவர் போட்டார் புதிய வார்த்தைகள். புதிய வார்த்தைகளை தேவன் இன்னைக்கு உங்க வாயில வைக்கிறார். அந்நிய பாஷையில வருகிற புதிய வவல்ஸ், புதிய லெட்டர்ஸ் அவர் உங்க வாயில வைக்கிறார். எல்லாரும் ஃப்ரீயா இடம் கொடுங்க ஆவியானவருக்கு. நீங்க எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க, இதுக்கு மேல அந்நிய பாஷை பேசி என்ன பிரச்சனை இல்லை, யோசிக்காது. அந்நிய பாஷையை பேசுங்க, அவருக்கு இடம் கொடுங்க. 100% அவருக்கு இடம் கொடுங்க. எப்பொழுதும் இந்த நதி நிக்காம இருக்கட்டும். இதுக்கு ஒரு டேம் போட்டுறாதீங்க, ஓடிக்கொண்டே இருக்கட்டும். வாயிலிருந்து நன்மையினால் உன் வாயை திருப்தியா. நான் சொல்றேன், அந்த நன்மை அந்நிய பாஷை உங்க வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குறார். உங்களை விட உங்களை நன்றாக அறிந்த ஒருவர் உங்களுக்காக ஜெபிக்கும் போது
அதை விட பெர்ஃபெக்ட் பிரேயர்ஸ், பூரணமான ஜபம் ஒன்று இல்லை. உங்களுடைய எல்லா இயக்கங்களையும் அறிந்திருக்கிறார். நீங்க தேவனிடத்துல கேட்க தயக்கப்படுற சில பெரிய காரியங்களா இருக்கலாம், அதை உங்களுக்காக அவர் கேட்பார். உங்க மூலமா பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலமா பேசுவார். அவருடைய வல்லம் இந்த இடத்துல இருக்கு. இது வரைக்கும் அந்நிய பாஷை பேசலன்னா கவலைப்படாதீங்க. ஓப்பன் யுவர் மவுத், உங்க வாயை திறங்க, விரிவாய் திறங்க. வருகிற வவல்ஸை வெளியிடுங்க. அவருக்கு ஆல்பபெட்ஸை கொடுங்க, அவருக்கு வார்த்தைகளை கொடுங்க, அவர் பேசட்டும். பிசாசு கத்துறதை யோசிக்காதீங்க. நான் எங்க தயங்கிற போறனோ, நான் ஏதாவது சொந்தத்துல பேசுறவன், சொந்தத்துல பேசுறவன் அவன். நீங்க ஆவியானவர் உங்களுக்குள்ள நீங்க பேசும்போது அவருக்கு இடம் கொடுக்குறீங்க. பேசிட்டே இருங்க. ஒரே வார்த்தையா, ரெண்டே வார்த்தையா, மூணே வார்த்தையா திரும்ப திரும்ப பேசுங்க. புதிய வார்த்தைகள் இங்க வருகிறது. புதிய வார்த்தைகளின் அபிஷேகம் இங்க கொட்டுறது. இந்த வருஷம் முழுதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்குற கீன்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லா நாட்களிலும் இந்த வருஷம் முழுவதிலும் எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க. இது உங்களை பாதுகாக்கும், உங்களுடைய மனதை பாதுகாக்கும், உங்களுடைய இருதயத்தை பாதுகாக்கும். எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை இது காக்கும். ஏன்னா இதுதான் தேவன் உங்களை நேசிக்கிற உணர்வுக்குள்ள உங்களை நடத்தும். தேவனுடைய அன்புக்குள்ள உங்களை காத்துக்கொள்ள இதுதான் உங்களுக்கு துணை புரியும். சத்தமா சத்தமா குழந்தைங்க யோசிக்காதீங்க, நான் இன்னும் அந்த அளவுக்கு வயசாகலன்னு யோசிக்காதீங்க. பேசுங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. இன்னும் ஞானசானம் எடுக்கலன்னு யோசிக்காதீங்க. உங்க அம்மா அப்பா கிறிஸ்தவங்களா, பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. திரும்ப திரும்ப பேசுங்க, திரும்ப திரும்ப பேசுங்க. ரியாபா லாகராகா ஷபதலராகா தெலோரபா சேரிய பலராகா கராபா ரிக்வரிய பந்தலராபோ சேரிய போகதலராபா. திரும்ப 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 பேசுங்க. தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறீங்க. உங்களுக்குள்ள கிரியை செய்யாத ஆவியின் வரங்கள் இதுக்கு மேல கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்நிய பாஷை நீங்க பேச பேச ஆவியானவர் உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்ய உங்களுடைய ஸ்பிரிட் வேர்ல்டு ஓப்பன் ஆகும். உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். வேதத்துல பார்க்க முடியாத காரியங்களை பார்ப்பீங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாத சொல்யூஷன்ஸை நீங்க பார்ப்பீங்க. உலக மக்களுடைய ஞானத்தை விட உங்களுடைய ஞானம் பெருசா இருக்கும். ஆவியானவருடைய ஞானம், அவர் ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர். சத்தமா பேசலாமா அந்நிய பாஷைய? இங்க மழை பெய்யுற சவுண்ட் எனக்கு கேட்கும். ஆவியானவருடைய ஜலம் இங்க இருக்கு. ஆவியானவருடைய ஜீவ தண்ணீர் இங்க இருக்கிறது. பேசுங்க பேசுங்க, திரும்பவும் பேசுங்க. ஷியாரா பக்தோதலாரா புஸ்தோத்ரம், திரும்ப பேசுங்க. நன்றி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திரும்ப பேசுங்க பேசுங்க. பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி. நல்ல வாய்ப்பு பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். உங்களுக்கு இளைப்பாறுதல், உங்களுக்கு பலன். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அந்நிய பாஷையில பேசுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ரே பாபா 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 ஹல்லேலூயா. தயங்க வேண்டாம், தயங்க வேண்டாம். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தைகள் அல்ல, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் பேசுகிறவர். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரும் மேல இறங்கி வாங்க ஆவியானவரே. Thank you Jesus, thank you Jesus. அப்படியே கண்ணை திறந்து பாருங்க. அந்நிய
அந்நிய பாஷை என்ற அந்த வார்த்தை இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு ஒரு அந்நியமான வார்த்தைகள் என்ன செய்யுது ரொம்ப டீசெண்டா அப்படியே ஸ்தோத்திரம் அப்படின்னு பேசிட்டு போற காலகட்டத்துல ஆவியில நிரம்புகிறவர்களை பார்க்கும்போது இன்னைக்கு ஏதோ ஒரு விதமான பரியாசமான ஒரு சூழ்நிலை அந்த மனிதர்களை பார்ப்பது போல இருக்கு. ஆவியானவர் யாருக்குன்னு சொல்லி ஒரே ஒருத்தவங்க அப்படியே நிற்கும் போது ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிங்க. அப்போஸ்தலர் 19:2. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. சரி, என்ன கவனிங்க. பவுல் அப்போஸ்தலர் சபைக்கு போயிருக்கிறாரு. அந்த சபையில ஆராதனை நடக்குது. யாருமே அந்நிய பாஷையில என்ன செய்யுது பேசுகிறது. இதுக்கு ஒரே ஆச்சரியம். அந்நிய பாஷைன்னா என்ன? நீங்க விசுவாசி ஆயிட்டீங்கனாலே அடுத்தது நீங்க பேச வேண்டிய ஒரு ஆவியாருடைய அபிஷேகம் ஏதோ ஒரு சிலருக்கு அல்ல, விசுவாசிகளான அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியானவரும். நீங்க அந்த வாசிச்ச அதே பகுதியில இருந்து 2 வசனம் தள்ளி வாசிக்குமா அந்நிய பாஷையில பேசினார்கள் வருவாங்கல்ல. பவுல் அவர்கள் மேல் கைகள் வைத்து வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி, நல்லா கவனிங்க, விசுவாசியான உங்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியார் வந்திருக்கிறாரு. நீங்க அந்நிய பாஷையை பேசும்போது நீங்க தேவனோடு பேசுறீங்க, அவரோட பேசுறீங்க. அல்லேலூயா. நம்ம கூட நெருக்கமா நடக்கக்கூடிய ஒருத்தரோட நீங்க பேசாமலே நடந்தீங்கன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இயேசு அப்படிதான் எம்மாவுக்கு சொல்லோடு நடந்து போனாங்க. நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா இயேசுவோட அவங்க பேசல, அவங்க கடந்த காரியங்கள் எல்லாம் பேசி அப்படி துக்கப்பட்டு வேதனைப்பட்டுட்டே இருக்கும்போது இயேசு அப்புறம் அவங்கள விட்டு நடந்து போற மாதிரி அப்புறம் போகிறவர் போல என்ன செய்யறாரு காணப்படுறாரு. அப்புறம் தான் அவரை கூப்பிடுறாரு. அப்புறம் தான் அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. ஆண்டவர் நம்ம கூட நெருக்கமா இணைஞ்சு நடக்கணும்னா ஆவியானவர் உங்களுக்கு தந்தருள்ள கூடிய அந்த பாஷையை நீங்க என்ன செஞ்சுட்டே இருக்கீங்க, பேசிட்டே இருக்கு. நிறைய தேவருடைய பிள்ளைகள் தூக்கத்துல கூட அப்படியே அந்நிய பாஷைகள் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அவங்களை அறியாமலேயே உள்ளுக்குள்ள அந்நிய பாஷையை செஞ்சிருக்கோம். என்னன்னு சொல்றேன், வெட்கமே படாதீங்க. ஆவியானவர் உங்களுக்கு தந்தருளுகிற பாஷைகளை நீங்க தொடர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, பேசிட்டே இருக்கு. அல்லேலூயா. அதனால நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், இளைப்பாறுதலும் அடைவீர்கள். அல்லேலூயா. அதான் இயேசு பரிசுத்த ஆவியாரை பத்தி சொல்லும் போது இப்படி சொல்லுவாரு, நான் போவேன், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்கள் இந்த உலகத்தால் அல்ல, ஆனா உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு. இந்த உபத்திரவ காலத்துல நீங்க தப்பித்துக் கொள்ளும்படி தேற்றவாளனை, உங்களை ஆற்றுகிறவரை, உங்களை தேற்றுகிறவரை, உங்களை ஆறுதல் படுத்துகிறவரை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், அனுப்ப போகிறேன். நீங்க 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அல்லாமலும் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல், தேவனால் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேர் என்ன, ஆறுதல், தேற்றவாளன், என்னை ஆற்றுகிறவர் தேற்று. எப்படி நீ அந்நிய பாஷையில நீ அப்படியே பேசிட்டே இருக்குன்னு வலி மறந்து போயிடும். நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வலி மறந்து போவோம். ஆவியானவருடைய அந்நிய பாஷையில பேசிட்டீங்கன்னா வலி என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். அல்லேலூயா. இது முதற்கொண்டு நம்முடைய திருச்சபையில சிறு பகுதிகள் கூட நீங்க என்ன செய்யலாம், அவர் பாலகர் வாயினாலும் மகிமைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. பிசாசு சொல்றத நீங்க கேட்காதீங்க. பிசாசு நீ பேசுறது, நீ சொந்தமா பேசுற, நீ யோசிச்சு பேசுற, அங்க பார்த்து பேசுற, இங்க பார்த்து பேசுற, அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆவியானவர் என்ன பேச சொல்லி இருக்கிறார், நான் பேசுறேன். ஆவியானவர் தந்தருளினதான பாஷைகளை நான் என்ன செய்யறேன், பேசுறேன். இப்படி நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க. ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் இயேசு மேல இறங்கி வராரு. இறங்கி வந்த உடனே இப்ப நீ தேவனுக்கு நேசகுமாரன், ஆனா பிசாசு சொல்றான் நீ தேவனுடைய குமாரன் சொல்றான். அல்லேலூயா. நேசகுமாரனுக்கும் குமாரனுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவர் பார்த்து செய்யறார்.
அல்லேலூயா. நீ யோசிப்பட்ட லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சகோதரர்களுக்கும் அவன் என்ன செஞ்சான்? எல்லா சகோதரருக்கும் விருந்து பண்ணான். ஆனா ரொம்ப பிரியமான சகோதரர் பெஞ்சமினுக்கு எத்தனை மடங்கு? 5 மடங்கு அதிகமா என்ன செய்யறான்? கொடுக்குறான். அதான் ஒவ்வொருவரையும் தேவன் தனியா நேசிச்சு அந்த நேசத்துக்கு தக்கதான விசேஷித்த ஆசீர்வாதங்கள் அவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன மறந்து விட்டாரோ, என்னை விட்டு தூரம் போயிட்டாரோ, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இந்த உலகத்துல உங்களுக்கு பலவீனம் உண்டு. ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நாம் அழுது கொண்டிருக்கும் போது நமக்காக வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு அவர் என்ன செய்யறார்? என்ன வேண்டிக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த சின்ன குழந்தை பாருங்க, ABCD அந்த லெட்டர்ஸ், ஆவியான அந்த லெட்டர்ஸ்ல என்ன வேணாலும் என்ன செய்யட்டும். நீங்க என்ன நல்லா கவனிங்க. இந்த ஒயிட்ஜா போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆவிகளோட பேசுறவங்க இந்த போர்டுல ABCD என்ன செய்வாங்க? சுத்தி எழுதி வச்சிருப்பாங்க. நடுவில் ஒரு கிளாஸ் என்ன செஞ்சிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. இப்ப தாத்தாவை கூப்பிட்டு பாட்டியை கூப்பிட்டு அந்த ஆவி வரும். அப்படி அந்த கிளாஸ் என்ன செய்யும்? 9 எழுத்து நேரம் போயிட்டு வரும். ஒருத்தர் என்ன செய்வாரு? அந்த எழுத்துக்கெல்லாம் எழுதி கடைசியில் அதை என்ன செய்வாரு? கோர்வைப்படுத்தி இதுதான் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற லெட்டர்ஸ், ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற வேர்ட்ஸ், எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் நீங்க அப்படியே நீங்க பேசுங்க. ஆவியானவர் பேசுகிறது ஆண்டவருக்கு தெரியும். தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் உண்மையாயும் ஜீவனாயும் இருக்குது. அல்லேலூயா. அப்ப எல்லாம் கண்ண போடுங்க, எல்லாம் கண்ண மூடி. இப்பொழுது மீண்டும் ஒரு விஷயம் கூட எல்லா அந்நிய பாஷையில பேச போறீங்க. அல்லேலூயா. நல்ல வாயை தந்து பேசுங்க. அல்லேலூயா. நன்றி அப்பா. இப்பொழுது மீண்டும் ஒரு விஷயம் கூட எல்லா அந்நிய பாஷையில பேச போறீங்க. அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து பேசல. நன்றி அப்பா. அல்லேலூயா. உங்களை தூண்டுதல் பேருட நீங்க பேச சொல்ல, உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர்கள் ஒரு நதி உண்டு. அந்த நேர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்தை அது சந்தோஷிப்பிக்கும். அந்த நதிதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர்தான் அந்த ஜீவ நதி உங்கள் உள்ளத்திலிருந்து பாய்ந்து வரட்டும். அல்லேலூயா. வாயை திறந்து சத்தமா எல்லாரும் பேசுவோமா? நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. பரிசுத்த ஆவியே, கரங்களை உயர்த்தி பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, எல்லாரும் வாயை திறந்து பார்ப்போம். துணையாளரே, ஏற்றிடும் தெய்வமே, பீடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, பீடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே,
அபிஷேகனானவரே அச்சாரமானவரே நாளுக்கென்று ஒத்தீரையானவரே எங்கள் ஒத்தீரையானவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே எல்லாரையும் அப்படி அந்நிய பாஷை அடையாளத்தோட நீங்க அபிஷேகம் பண்ணுங்கம்மா. எல்லாரையும் அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் எல்லாம் உங்களோடு பேசணும்பா. நீங்க தொந்தரவுகிற பாஷைகளை பேசணும்பா. இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. விசுவாசிக்கிறவங்க எல்லாரையும் அப்படி செய்கிறவர்களை வாங்குற போலே நேசிக்கிற நல்ல தகப்பனை 2025 ஆண்டின் முதலாவது ஞாயிறு ஆராதனையில ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற பேச்சரவானதுக்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, வரும் காரியங்களை எங்களுக்கு முன்னறிவிக்கிறவரே தகப்பனே, இன்றைக்கு என்னது நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது, ஆனா என்னது நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. அதனால அந்நிய பாஷையில பேசும்போது இன்னைக்கு நடக்கிற எல்லாவற்றுக்கும் நடுவில் ஒரு பெரிய அழைப்பாதையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு தருகிறதற்காக வந்து ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் தகப்பனே, ஒவ்வொருவரையும் அந்நிய பாஷை அடையாளத்தினால அபிஷேகம் பண்ணி இலைப்படுகிற நேரத்துல இலைப்பாறுதலை பெறத்தக்கதாக தகப்பனே, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதான அந்த மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையை பெறத்தக்கதாக ஆவியானவருடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணபடி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டு முழுவதும் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ஆவியானவர் உம்மோடு இருந்ததுனாலே வனாந்திரத்திலேயே தகப்பனே, உபவாச நாட்கள்லயே தகப்பனே, நீர் அங்கே பிசாசை ஜெயித்து தகப்பனே. நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே இயேசுவோடு கூட இருந்ததுனாலே வனாந்திரத்துல நீர் பிசாசை ஜெயிக்க உதவி செய்தீரே தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு முழுவதும் பிசாசையும் பிசாசுடைய தந்திரங்களையும் ஜெயிக்கத்தக்கதாக, பிசாசினாலே வரக்கூடிய நாச மோசங்களை, வியாதிகளை, விக்கிரங்களை, விபத்துக்களை ஜெயிக்கத்தக்கதாக உடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் உதவி செய்யும்படி உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகளை நீங்க அபிஷேகம் பண்ணி காவல் செய்யுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல சேர்ந்து சொல்லுவோமா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வருஷித சகல உபகாரங்களை மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord.
ஒருவரை வாழ்த்துக்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. God bless you. ஒருவரை வாழ்த்துக்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.